விழாவை நிறுத்த வேண்டாம் மாமா. இன்விடேஷன் அடிச்சதுதான். குறிப்பிட்ட தேதியில ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. சுரேஷால முடியலன்னா என்ன, அவருக்கும் சேர்த்து நான் ஆடுறேன். நான் ஆடுற விஷயம் கேள்விப்பட்டா சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுவார். உன் உயிரை காப்பாத்திக்கணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா முதல்ல இங்க இருந்து போயிடு. இல்ல நானே உன்னை கொன்னு புதைச்சிடுவேன். போயிடுங்கிறது. என்ன பத்மா, என்ன பேசுற நீ? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விழாவை நிறுத்தணுங்கிறது என் பிளான் இல்லை. என் மாப்பிள்ள சுரேஷ் இந்த விழாவில் அந்த கௌசல்யா கூட ஆடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய திட்டம். அதனால்தான் அவர் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஆளை செட் பண்ணி காரை மோத விட்டு ஆக்சிடென்ட்டை உருவாக்கணும். நமஸ்காரம். கௌசி, இங்க வாமா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க அங்கிள், வாங்க மாமா. கௌசி, சௌக்கியமா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருப்பா. சம்பந்தி, எங்க நீங்க பழைய கோபத்தை இன்னும் மனசுல வச்சுட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, நீங்க கொடுத்த மரியாதைக்கு ரொம்ப நன்றி. சுரேஷை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். எவ்வளவு நல்ல குணம் அந்த சுரேஷ்க்கு. கௌசல்யாவை உனக்கு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமும் சஞ்சய்க்கு கௌசல்யாவை கட்டி கொடுக்கிற சூழ்நிலை வந்தப்போ எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்துகிட்டாரு. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணிருப்பா. ஆனா அவன் விட்டு கொடுத்ததோட இல்லாம கௌசல்யா சஞ்சய் கல்யாணத்துக்காக எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்ச உடனே மனசு கேட்காம நானும் என் குழந்தைகளும் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். ஆனா அவங்க அம்மா எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. சுரேஷோட அம்மா கௌஷி அக்காவை காயப்படுத்தியே ஆகணுங்கிற மாதிரி பேசுறா. அக்காவோட ராசி தான் சஞ்சயை கொண்டு போயிடுத்தான். இப்போ சுரேஷ் கூட டான்ஸ் ஆட முடிவெடுத்ததுனால அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு சொல்றா. அக்காவோட மூச்சு காத்து பட்டாலே சுரேஷ்க்கு ஏதாவது ஆயிடும்னு விரட்டி அனுப்பிட்டா. சஞ்சய் இறந்ததுல இருந்து கௌசி பழிச்சலுக்கு ஆளாயிட்டா. ஏன்னா என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதே. ஐயோ, 12 மணி நேரம் 14 மணி நேரம்னு டாக்டர்ஸ் என்னென்னமோ கெடுவெல்லாம் சொல்றாளே. என் புள்ள பொழைச்சு வந்து என்ன அம்மானு கூப்பிடுவானா? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க, என்ன அம்மானு கூப்பிடுவானா? நகராய்க்கு இது ஹாஸ்பிட்டல்மா, மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காளோனோ. நீ அழப்படாது. ஸ்ரீவத்சனுக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. அந்த பெருமாள் இருக்காரோனோ, அவர் காப்பாத்துவர். நீ தைரியமா இருக்கணும். அவன் கண்ணை முழிச்சு உன்னை முதல்ல அம்மானு கூப்பிட போறான். கூப்பிடுவானா? கண்டிப்பா கூப்பிடுவாம்மா. அம்மா, ஸ்ரீவத்சன் சாருக்கு எப்படிமா இருக்கு? நேத்து மத்தியானம் கூட நல்லா தானே இருந்தாரு. என் புள்ள வெட்டின வாழை மரம் மாதிரி படுத்துட்டு இருக்கா. அம்மா, என்னமாச்சி? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சுதர்சன் இப்படி பண்ணுவான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பத்ரி. சுதர்சனா? என்னாச்சு? சுதர்சன் நன்னா குடிச்சிட்டு வந்து உங்க 2 பேரோட கல்யாண விஷயமா ஸ்ரீவத்சன் கிட்ட ஏதோ கண்ணா பின்னான்னு வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்தா. எங்க கல்யாண விஷயமாவா? ஆமா, உங்க 2 பேரோட கல்யாணத்தை உடனே நிப்பாட்டணும், அது இது ஆச்சா போச்சான்னு என்னென்னமோ வேண்டாததெல்லாம் சொல்லிட்டே இருந்தா. அதுக்கு ஸ்ரீயும் மறுத்து ஏதேதோ வாக்குவாதம் பண்ணினா. திடீர்னு குடி வெறியில அப்படியே ஸ்ரீவத்சனை பிடிச்சு தள்ளிட்டான். படிக்கட்டுல தலை நன்னா மோதிடுது. என் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே விழுந்துட்டான் பத்ரி. சரிம்மா, டாக்டர் என்ன சொன்னாருமா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கார். 12.5 மணி நேரம் கழிச்சு தான் சொல்வேன்னு இருக்கார். என்னென்னமோ ஸ்கேன்லாம் வேற எடுத்திருக்கா.
எல்லாம் ஏன் போறாத காலம்தான், அதத்தான் சொல்லணும். உங்களோட போராத காலம் இல்லம்மா, என்னோட போராத காலம். என்னோட துரதிர்ஷ்டம் என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. நானும் சுரேஷை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். கௌசல்யாவுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அவமானம் தான் எனக்கு ஏற்பட்டது. சுரேஷ் அம்மா, நீங்க என் பிள்ளைய பார்க்க வேண்டாம், எல்லாருமே சேர்ந்து என் பிள்ளைய கொண்டாதீங்க, தயவு செய்து போயிடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது என் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டது தெரியுமா? செத்து போன மகன் சஞ்சய் மாதிரி தான் சுரேஷையும் நான் பார்க்குறேன். என்ன போய் சரி, அதை விடு. கௌசல்யா, இதை பாருமா, நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. சஞ்சய் இறந்தது உன்னுடைய ராசியால் இல்லை. இன்னும் சொல்ல போனா உன் கூட வாழ அவனுக்கு கொடுத்து வைக்கல. அவன்தான் ராசி இல்லாதவன். உன்னை இனிமே யாராவது ராசி இல்லாதன்னு சொன்னா நீ அதை பெருசா எடுத்துக்காத, இடிஞ்சு போய் உட்கார்ந்துடாத. ஏதோ தெரியாம உளறாங்கன்னு விட்டுடு. பாவம் நீங்க உங்க பையன் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சப்ப சோதனை மேல சோதனைகளா வந்துட்டு இருக்கு. அதான் விதி, வேற என்ன சொல்றது? கோபால், என்ன இந்த விழா ஏற்பாடுகளை உடனே நிறுத்த சொல்லி பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. எனக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணதுனாலதான் அவருக்கு இந்த தண்டனை. என்ன துளசி, இன்னும் 1940 இருக்கீங்க. அதிர்ஷ்டம் போராத காலம் எல்லாம் பேசிக்கிட்டு சுதர்சன் குடிச்சிட்டு வந்திருக்காரு, ஆத்திரத்துல போய் ஸ்ரீவத்சனா அடிச்சிருக்காரு. அதுக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் என் கெட்ட நேரம் தான் ஸ்ரீவத்சன் சாரை பாதிச்சிருக்கு. நான் பிறந்த உடனே அம்மாவை படுக்க வச்சிருச்சு, அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. ஊர் உலகமும் ராசி இல்லாத பொண்ணு அப்படி இப்படின்னு பேசி அம்மாவை முழுங்கினவன்னு சொல்லிட்டாங்க. நானும் பொறுத்துக்கிட்டேன். எவனோ ஒரு பாவியால கல்யாணம் ஆகாமலே தாயான, ஊர் உலகத்தோட பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளான. கஷ்டமான அந்த நேரத்துலதான் ஸ்ரீவத்சன் சாரை சந்திச்சு என் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரகாசம் ஏற்பட்டுச்சு. அவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, என்னோட வேதனையை தீர்த்து வச்சாரு. அதோட பலன் இப்ப அவர் வேதனையில இருக்காரு. இப்ப சொல்லுங்க, இது என்னோட கெட்ட நேரம் தானே? ஸ்ரீவத்சனுக்கு ஏற்பட்ட வேதனைக்கு நீ என்ன பண்ண முடியும் சொல்லு? மனசார நோக்கும் பத்ரிக்கும் அவன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைச்சான். ஆனா என் தம்பி சுதர்சனுக்கு என்ன கோவமோ தெரியல, ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிற நினைப்புலதான் இருந்தான். கடைசியில எங்கேயோ காட்ட வேண்டிய ஆத்திரத்தை ஏன் ஸ்ரீ மேல காட்டிட்டான். அந்த பாவி செஞ்ச தப்புக்கு நீ என்னமா பண்ணுவ? பாவம் பண்ணது சுதர்சன் மாமா மட்டும் இல்ல, தோ இந்த பாவியும் தான். இந்தாங்க மாமா காஃபி. மொத்த தப்புமே துளசியோடதுதான். இனிமே யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க வேண்டாம். மறுதேதி குறிப்பிடாம விழா ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லி நாளைக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து. கொஞ்சம் இருடா. கௌசல்யா, நீ கவலைப்படாதம்மா. பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கும் நாம பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ தைரியமா இருமா. நீயும் சுரேஷும் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் நேரம் சுரேஷ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான். பார்க்க போன உனக்கு இப்போ அவமானம். விழாவை நிறுத்த வேண்டாம் மாமா. இன்விடேஷன் அடிச்சதுதான். குறிப்பிட்ட தேதியில ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. சுரேஷால முடியலன்னா என்ன, அவருக்கும் சேர்த்து நான் ஆடுறேன். நான் ஆடுற விஷயம் கேள்விப்பட்டா சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்படுவார். எந்த நல்ல காரியமும் யாருக்காகவும் தாமதப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவரு. நீங்க விழா ஏற்பாடுகளை கவனிங்க. துவக்க விழாவில் நான் ஆட போறது உறுதி. கௌசி,
நீ பேசுறது கோயில்ல அம்பாள் உத்தரவு கொடுத்த மாதிரி இருக்குமா. என் உடம்பெல்லாம் செலுத்து போச்சுமா. உனக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. தேங்க்ஸ்மா. நான் வரவா. வாடா கோபால். வரோம், நாங்க போயிட்டு வரோம். இன்னைக்கு என் ஆத்துக்காரர் இப்படி அடிபட்டு ஹாஸ்பத்திரியில கிடக்குறாருன்னா அதுக்கு காரணமே இதோ இவதான். என்னைக்கு இவ என் ஆத்துக்காரரோட கண்ல பட்டாலோ அன்னில இருந்தே பிரச்சனை தான். போதாத குறைக்கு அவரோட ஆபீஸ்ல வேற சேர்ந்துட்டான். இப்பவும் சுதர்சன் மாமா அவரை அடிச்சுட்டாருனா அதுக்கு காரணமே இவதான். ஏண்டி இப்ப உனக்கு திருப்தி தானடி? பத்மா, என்னடி இது? ஸ்ரீவத்சனை பார்க்க வந்தவகிட்ட சண்டை போடுற. அவனுக்கு அடிபட்டதுல அவளுக்கும் வருத்தம் தான். ஏற்கனவே அந்த பொண்ணு வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கா. நீ வேற இந்த வேலையில அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேம்மா. நான் அவளை கஷ்டப்படுத்துறேனா? இவளால நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா? இவ கால் வச்ச இடம் உருப்படாது. இவ இங்க வந்தது நல்லதுக்கே இல்ல. இவ இங்க இருந்தாள்னா யாத்துக்காரரோட உயிருக்கு தான் ஆபத்து. ஏய் துளசி, போயிடுங்கிறது. உன் உயிரை காப்பாத்திக்கணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா முதல்ல இங்க இருந்து போயிடு. இல்ல நானே உன்னை கொன்னு புதைச்சிடுவேன். போயிடுங்கிறது. என்ன பத்மா, என்ன பேசுற நீ? நித்யா, வரிசையா எல்லாரோட நம்பரையும் சொல்லு. எல்லாருக்கும் ஃபோன் போட்டு விழா கேன்சல் ஆன விஷயத்த சொல்லணும். சொல்லிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த நாம செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமாண்ணே, இந்த விழா நின்னு போனதுல இருந்து கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்கிறாருன்னு நிரூபணம் ஆயிடுச்சு பத்தியா. நான் என் மூளை யூஸ் பண்ணி ஜெயிச்சிடுறேன். ஆனா நீ கடவுள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சஞ்சய் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்ச, ஆனா அவன் மறுத்துட்டான். விளைவு, உனக்கு கிடைக்காத சஞ்சய் வேற யாருக்குமே கிடைக்கூடாதுன்னு நினைச்சேன். அவனை மேல அனுப்பிச்சிட்டேன். அடுத்து அந்த கௌசல்யா. இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடந்திருந்தா கௌசல்யா ராஜரத்னத்தோட வாரிசாயிருவாள்னு எனக்கு தோணுச்சு. அதனால சுரேஷை ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டுட்டேன். இப்போ விழா கேன்சல் ஆயிடுச்சு. இனிமே அவ நிச்சயமா வாரிசா வர முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ராஜரத்னத்தோட எல்லா சொத்தும் முழுசா எனக்கு வரணும். அதுக்கு இடைஞ்சலா யாரு வந்தாலும் அவங்களுக்கு சஞ்சய்க்கும் சுரேஷ்க்கும் ஏற்பட்ட கதி தான் வரும். அது சரிண்ணே, முதல்ல பெருசு கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்குற வழிய பாரு. ஏற்கனவே அதுக்கு ஹார்ட் அட்டாக், பிரஷர், அது இதுன்னு வருது. காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல பெருசு உயிரோட இருக்கான்னு பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதி பெருமுச்சை விட முடியுது. அதனால அது சீக்கிரமா தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சொத்தை எழுதி வாங்குற வழிய பாரு. என்னுடைய அடுத்த கட்ட திட்டமே அதுதான். அவர் எதிரில ஒரு சூப்பரா டிராமா பண்ணி பிளான் பண்ண போறேன். அதை கேட்டுட்டு அவரா முன் வந்து அவருடைய சொத்து எல்லாத்தையும் நம்ம 2 பேர் பேர்லயும் எழுதி வைக்க போறாரு பாரு. சரி சரி, நம்பரை சீக்கிரமா சொல்லு. விழா கேன்சல் ஆனதை பத்தி எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம். முதல்ல 9841286039. பாஸ்கர், பா என்னடா போயிட்டு இருக்கிற? அது ஒண்ணும் இல்லப்பா. சஞ்சய் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதா இருந்தோம் இல்லையா? அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தோம். விவிஐபிஸ், சீஃப் ஜஸ்டிஸ், இவங்களுக்குலாம். இப்போ சுரேஷ் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால விழா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ விழா கேன்சல் ஆகிடும். மற்ற எல்லாருக்கும் இந்த விழா கேன்சல் ஆனதை பற்றி பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துடலாம். ஆனால் இந்த முக்கியமாக சீஃப் ஜஸ்டிஸ், விவிஐபிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நானே நேரடியாக ஃபோன் பண்ணி கேன்சல் ஆன விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஓ பாஸ்கர், இப்போ அது தேவையில்லை. விழா குறிப்பிட்ட தேதியில் நடக்கும். அதை பற்றி மட்டும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு. வரப்போற சஞ்சயோட அறக்கட்டளை திறப்பு விழால நீ எங்க ஆட போற நாட்டிய நிகழ்ச்சியை பத்தி தாம்மா ஊர்ல எல்லாரும் பேசின்னு இருக்கா. நேத்து கூட ஜட்ஜோட வைஃப் உன்னை பத்தி தாம்மா விசாரிச்சாங்க. அவளுக்கு உண்மையிலேயே நீயும் சுரேஷும் ஆடுற நாட்டியம்னா ரொம்ப உசுராமா. இந்தாங்க
அக்கா காப்பி. அவ அமெரிக்கால இருக்கிற தன்னுடைய பேத்தியை பார்க்கறதுக்காக டிக்கெட் போட்டிருக்கா. அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு உன்னுடைய நாட்டியத்தை பார்க்கறதுக்காக தாமா இங்க இருக்கலாம். அவ பேசுறத கேட்டதும் நேக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சுமா. அம்மாடி, உன் நாட்டியத்தை பார்த்து மற்றவெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி நீயும் சந்தோஷப்படணும்மா. பெருமாள் உன்னையும் சந்தோஷமா வச்சிருப்பாருமா. அப்பா, நடனங்கிறது ஒரு உன்னதமான கலை. மனமும் உடலும் சேர்ந்து ஆடுற கலைப்பா அது. அதை ஆடுறதுக்கு மட்டும் இல்ல, ரசிக்கிறதுக்கும் ஒரு பயிற்சி வேணும். கண்டிப்பாக்கா, நீ சொல்றது 100ல ஒரு வார்த்தை. நீக்கு பரதத்தை பத்தி முழுசா தெரியாததுனால உன் டான்ஸ ரசிக்க முடியல. ஆனா பாட்டோட அர்த்தம் தெரிஞ்சதுனால ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அக்கா அக்கா, நீக்கும் பரதம் ஆட கத்து கொடுக்குறியா? சீதா, முதல்ல நீ பரதத்தை ரசிக்க கத்துக்கோ. எப்படிப்பா அண்ணியோட கூட ஆட இருந்த அந்த சுரேஷ் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ எப்படி அண்ணி போய் விழால ஆட முடியும்? நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்போ நானும் என் ஃப்ரெண்டு கோபாலும் கௌசல்யா வீட்டுக்கு போயிட்டு தான் வரோம். அங்கே வச்சுதான் விழாவை நடத்தணும்னு முடிவாச்சு. கௌசி எவ்வளவு தெளிவா பேசுறா தெரியுமா? நான் கூட அவளை என்னமோ நினைச்சேன். ஆனா அவ ரொம்ப தெளிவா இருக்கா. கௌசல்யா மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கறது ரொம்ப அபூர்வமா. எந்த காரணத்தை கொண்டும் இந்த விழா நிக்க கூடாது அப்படி நின்னு போனா அது சஞ்சய்க்கு நாம பண்ற துரோகம்னு சொல்றாமா. சுரேஷ்க்கு முடியாம போன நான் என் கால சலம் கட்டிக்கிட்டா நான் ஆடுவேன்னு சொல்றான். யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த ஃபங்க்ஷன் நிக்க கூடாதுன்னு சொல்றான். தான் மனசு காயப்பட்டு ஒடிஞ்சு போயிருக்கிற இந்த நேரத்திலையும் அடுத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பேசுற பொண்ணுங்களை பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா. அந்த பொண்ணு கௌசல்யா எவ்வளவு அன்பா பேசா தெரியுமா? நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு சொல்லி எனக்கு தெரியலமா. சரி பாஸ்கர், நீ விழா ஏற்பாடுகளை நல்லபடியா பார்த்து செய்ய சொல்லு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த விழாவை ரொம்ப கிராண்டா நடத்தணும். கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் விட்டுருக்கிறேன். எல்லாத்தையும் சரியா பார்த்துக்கோ. சரியா? என்னன்னு விழா கேன்சல் ஆயிடும் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். இப்ப போய் இல்ல விழா நடக்கும், கௌசி ஆட போறா அப்படின்னு குண்டை தூக்கி போட்டு போகுது இந்த பெருசு. என்ன பண்ண போற? கவலைப்படாத நித்யா, இந்த ஃபங்க்ஷன் நடத்தலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது யாரு? கௌசல்யா இல்ல, அது சொக்கலிங்கத்தோட கையில தான் இருக்கு. நான் இமிடியேட்டா ஒரு கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். மேற்கொண்டு ஆக வேண்டியதை அவர் கவனிச்சுக்குவாரு. இல்லன்னு ஒருவேளை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன்ல என்னோட மாப்பிள்ளை சுரேஷ் ஆடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. அதனால இந்த பிரச்சனை ஓவர்னு சொல்லிட்டாருன்னா? சொக்கலிங்கம் பெரிய மனுஷன், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் நித்யா. சரி, என்ன எங்கன்னு கேட்டா விழா சம்பந்தமா வெளியே போயிருக்கேன்னு பெருசுகிட்ட சொல்லி சமாளிச்சிரு. நான் சொக்கலிங்கத்தை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். நாம் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது. அப்பா, என்ன ஏன்பா பரதநாட்டியம் கிளாஸ்க்கு சின்ன வயசுல அனுப்பவே இல்ல? வைஷு, நீ படிப்பு முடிச்ச உடனே உன்னை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதா இல்ல பரதம் கத்துக் கொடுக்கறதான்னு யோசனையில இருந்தம்மா. ஆப்பாத்தா, திருவாரூர்ல இருந்த என் தங்கச்சி இறந்து போயிட்டா. சின்ன வயசுலயே அப்பா விழுந்த கோதண்டம் என் தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் அனாதை ஆயிட்டாமா. சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக உனக்கும் அவனுக்கும் திருமணம் பண்ணி வச்சம்மா. அதுக்கப்புறம் உனக்கே எல்லாம் தெரியுமா. ஓ, அப்போ
நம்ம வைஷ்ணவி அக்கா தான் அத்திம்பேருக்கு வாழ்க்கை கொடுத்தான்னு சொல்றேன். அப்படிதானப்பா? சீதா, நீ சின்ன பொண்ணுமா, இப்படி பெரியவாளெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாதுமா. சரி விடுங்கோப்பா. அவ என்ன இல்லாதையே சொல்லிட்டா? அவ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் தான் அவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க 2 பேரையும் நீங்க தானப்பா வாழ வச்சுட்டு. என்னையா சொல்றான் அவன்? பாரு, இல்லைன்னா முடிச்சிரு, அவ்வளோதான். சார், நான் அப்புறம் பேசுகிறேன். வா பாஸ்கர். வணக்கம் சார். எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஃபங்க்ஷன் நின்று போச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? இல்லை சார், நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை சார். என்னையா சொல்கிறேன்? அந்த சுரேஷோட காலை உடைச்சா இந்த ஃபங்க்ஷன் நின்றுடும் நாம நினச்சோம். ஆனால் அதுக்கு மாறா இப்போ கௌசல்யா சுரேஷ் இல்லைன்னா கூட இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா சார். அதனால அந்த ராஜரத்னமும் திட்டமிட்டபடி இந்த விழா நடக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டாரு சார். இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கலன்னா விழா கேன்சல் ஆயிடும் அப்படின்னு நினைச்சுதானே நாம சுரேஷோட காலை உடைச்சோம். ஆனா விதி ரொம்ப வலுவா இருக்குங்க சார். அது திட்டமிட்டபடி திட்டமிட்ட நாள்ல திட்டமிட்ட நேரத்துல விழாவை நடத்த போகுது. பாஸ்கர், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விழாவை நிறுத்தணுங்கிறது என் பிளான் இல்லை. என் மாப்பிள்ள சுரேஷ் இந்த விழாவில் அந்த கௌசல்யா கூட ஆடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய திட்டம். அதனால தான் அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஆளை செட் பண்ணி காரை மோத விட்டு ஆக்சிடெண்ட்டை உருவாக்கணும். இப்போ ஆக்சிடென்ட் ஆன சுரேஷால் அந்த விழாவில் டான்ஸ் ஆட முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் என் வேலை ஓவர். என்ன சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்க திட்டம் நிறைவேறின உடனே எங்களை கழட்டி விட்டீங்க பாத்தீங்களா? சுரேஷ் ஆடாம கௌசல்யா மட்டும் ஆட சம்மதிச்சதுனால ராஜரத்னம் இந்த ஃபங்க்ஷனை திட்டமிட்டபடி நடத்தி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இந்த ஃபங்க்ஷன் நடந்தா என் மொத்த திட்டமும் பாழாயிடும் சார். எனக்காக இந்த விழாவை நடக்காம தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க சார், ப்ளீஸ். இப்ப பேசின விஷயம் பரதத்துல ஆரம்பிச்சு அக்காவோட கல்யாணத்துல முடிஞ்சது. அடுத்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்க போய் முடியுதுன்னு பாப்போம். சீதா, நீ இருமா, நான் பாக்குறேன். ஹலோ மாமா, நான் கோதண்டம் பேசுறேன். சொல்லுப்பா. இன்னும் ஆபீஸ்க்கு ஸ்ரீவத்சன் வரல. என்னாச்சுன்னு ஃபோன் போட்டு விசாரிச்சா அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். என்னடா, என்ன ஆச்சுடா மாப்பிள்ளைக்கு?